செய்திகள். புதுச்சேரியில் பைக் கார் மோதிக்கொண்ட விபத்து. தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடல் நீர் செந்நிறமாக மாறியது. நிபுணர்கள் குழுவினர் குருசுக்குப்பம் கடல் பகுதியில் ஆய்வு. இறப்பு நிகழ்வுகளை 21 நாட்களில் பதிவு செய்ய வேண்டும். உழவர்கரை நகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த அகரம் பகுதியை சேர்ந்தவர் திருமுருகன். இவர் நேற்று இரவு தனது மகன் அரவிந்தராஜ் உடன் கூடப்பாக்கத்தில் பால் வாங்கிக் கொண்டு பைக்கில் வீட்டிற்கு புறப்பட்டார். அப்போது வில்லியனூரில் இருந்து பத்கன நோக்கி வந்த ஜீப் பைக் மீது மோதியதில் திருமுருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அரவிந்தராஜை அங்கிருந்தவர்கள் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வண்டி ஸ்ப்ளெண்டர் பழைய மாடலு. ஆள் வண்டிக்கு ஜீப்பு கீழே அங்கே நிற்கிற ஜீப்பு கீழே மாட்டி நிற்கிறாப்புல. அது வண்டி எடுக்கிறாங்க, எடுக்க முடியல. அந்த பையனை கொஞ்சம் அப்படியே ரெண்டாக முறிஞ்ச மாதிரி இருந்தாப்புல. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி வைக்கிறாங்க. உயிரிழக்கிறாரான்னு தெரில. வண்டி கீழே இருக்கிறவர் இறந்துட்டார். ஸ்பாட் அவுட்டு. வண்டியில் வந்தவங்க தப்பிச்சு ஓட்டாங்க. புதுச்சேரி கடல் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி செந்நிறமாக மாறியது. அதனைத் தொடர்ந்து 2 மாதத்தில் இருமுறை கடல் செந்நிறமாக காட்சியளித்தது. குறிப்பாக குருசுக்குப்பம் முகத்துவாரம் துவங்கி சீகல்ஸ் ரெஸ்டாரண்ட் வரை கடல் செம்மண் நிறத்தில் காட்சியளித்தது. இதனை அறிந்த தேசிய பசுமை தீப்பாயம் தானாக முன்வந்து விசாரணை செய்து புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் தலைமைக்கு குழு அமைத்து ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. அதன் பேரில் சிறப்பு குழுவினர் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் கடல் செந்நிறமாக மாறியது குறித்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து குருசுக்குப்பம் கழிவுநீர் வாய்க்கால் கடலில் கலக்கும் பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டனர். பின்பு கடல் நீர் மாதிரிகள் சேகரித்தனர். தொடர்ந்து வாய்க்கால் பகுதியில் உள்ள காகித ஆலை சாய பட்டறைகளை ஆய்வு செய்த குழுவினர் 15 நாட்களுக்குள் அறிக்கை தயாரித்து பசுமை தீர்ப்பாயத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றனர். கொஞ்சம் கிட்ட வந்து அது பார்க்குற மாதிரி தான். உழவர்கரை நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நிகழும் பிறப்பு மற்றும் இறப்பு நிகழ்வுகள் கட்டாயம் பதிய வேண்டும். வீடுகளில் நடைபெறும் இறப்பு நிகழ்வுகள் சிலர் அறியாமையின் காரணமாக பதியாமல் விடுகின்றனர். எனவே பொதுமக்கள் நகராட்சியில் இறப்பு நிகழ்வு நடந்த 21 நாட்களுக்குள் பதியாமல் பிறகு பதிவதில் நடைமுறை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே இறப்புகள் உரிய நேரத்தில் பதிய வேண்டும். பிறப்பு மற்றும் இறப்பு சான்றுகள் பெற மக்கள் அதிக அளவில் வருவதால் பொதுநலன் கருதி புதுச்சேரியில் அனைத்து பொது சேவை மையங்களிலும் பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சுவாச நோய் மற்றும் கொரோனா தொற்று அதிகரிப்பு குறித்து மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் காணொலி மூலம் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்திலிருந்து காணொலி வழியாக கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் கொரோனா, இன்ஃபுளுயன்சா, கடுமையான சுவாச நோய்களின் தாக்கம் அதிகரிப்பதால் மத்திய சுகாதாரம் குடும்பநல அமைச்சகம் வெளியிட்டுள்ள கோவை 19ற்கான திருத்தப்பட்ட கண்காணிப்பு உத்திக்கான விரிவான செயல்பாட்டு வழிகாட்டுதல் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் போதுமான பரிசோதனையை உறுதி செய்யவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தினார். கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு செயலர் பங்கஜ்குமார், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல்படை வீரர்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த அக்டோபரில் வெளியானது. 420 ஆண், 80 பெண் ஊர்காவல்படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஆண்கள் பிரிவில் புதுச்சேரியில் 290, காரைக்கால் 68, மாகி 37, ஏனாமில் 25 பேரும், பெண்கள் பிரிவில் புதுச்சேரி 58, காரைக்கால் 12, மாகி 9, ஏனாமில் ஒரு இடம் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பம் ஆன்லைன் வழியாக கடந்த அக்டோபர் மாதம் பெறப்பட்ட நிலையில் உடற்தகுதி தேர்வுகள் ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற தர்பாரணேஸ்வரர் கோவிலில் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகிறார். நவகிரக ஸ்தலங்களில் சனி பரிகார ஸ்தலமாக உள்ள கோவிலில் 2.5 ஆண்டிற்கு ஒரு முறை நடக்கும் சனி பெயர்ச்சி விழா பிரசித்தி பெற்றது. நேற்று மாலை 5:20 மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர்ந்தார். அதனையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் நேற்று அதிகாலை 4 மணி முதல் சனி பகவானுக்கு பால், மஞ்சள், சந்தனம், பன்னீர், நல்லெண்ணெய், பழங்கள் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. சனீஸ்வரர் வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார். மாலை 5:20 மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ந்ததை தொடர்ந்து சுவாமி தங்க அலங்காரத்தில் மகா தீபாரதனைகள் நடைபெற்றது. உற்சவர் வசந்த மண்டபத்தில் தங்க காக வாகனத்தில் எழுந்தருளினார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். முன்னதாக மாணிக்க வாசகர் புறப்பாடும் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை, தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள், அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சிவாஜி எம்எல்ஏ, கட்டளை விசாரணை கந்தசாமி தம்பிபிரான், கலெக்டர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்ட பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை பார்வையிட்ட கவர்னர் 2024 ஆண்டுக்கான நாட்காட்டியை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டிருக்கீங்க, நல்லா பிரமாதமா கட்டிருக்கீங்க, ரொம்ப பிரமாதமா கட்டிருக்கீங்க, நல்ல பூ வச்சிருக்கீங்க, புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள 27 அடி உயரமுள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்று சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயரும் சனிப்பெயர்ச்சி விழா ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1008 லிட்டர் அபிஷேகம், 108 லிட்டர் சந்திரம், 108 பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சனீஸ்வர பகவானுக்கு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் வரிசையில் நின்று சனி பகவானை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மலேசிய நாட்டில் சிறப்பு பிரிவினருக்கான ஏசியன் கிளாசிக் பவர்லிஃப்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் ஆசிய கண்டத்தில் உள்ள 27 நாடுகளைச் சேர்ந்த 440 வீரர்கள் பங்கேற்றனர். இந்தியாவின் சார்பில் புதுச்சேரி வீரர் விஷால், புதுச்சேரி வலுத்துக்கும் சங்க செயலாளர் பிரவீன்குமார் தலைமையில் 6 வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆசிய அளவில் நடந்த போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் 4 தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் ஆசியா பட்டத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார். இவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் திருவண்டார் கோயில் சின்னப்பேட் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக ரூபாய் 25,55,000 மதிப்பீடு தயாரித்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளர் கேசவன் மற்றும் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அறநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார், செயற்பொறியாளர் பிரபாகரன், பொது மேலாளர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளியுள்ள காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியாக வீற்றிருக்கும் சனி பகவானுக்கு நேற்று சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்று நல்லெண்ணெய், பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட அபிஷேகங்களுடன் கலச அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் மோகி கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார் மற்றும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரிய பரிகாரங்கள் செய்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் கடந்த 2020-21 ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்கால நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் யானம் பிராந்தியத்தில் உள்ள 24,786 உறுப்பினர்களுக்கு தலா ரூபாய் 4,500 வீதம் 11,15,37,000 வழங்கப்பட்டது. அவரவர் வங்கி கணக்கில் இன்று முதல் தவணை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமி ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு 18ஆம் படி பூஜையில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற அன்னதான விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏழுமலை குருசாமி, ராஜேந்திரன் குருசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பைக் கார் மோதிக்கொண்ட விபத்து, தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடல் நீர் செந்நிறமாக மாறியது. நிபுணர்கள் குழுவினர் குருசுக்குப்பம் கடல் பகுதியில் ஆய்வு. இறப்பு நிகழ்வுகளை 21 நாட்களில் பதிவு செய்ய வேண்டும், உழவர்கரை நகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.